ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை வேலை, பூஜை சாமான்லாம் கழுவணும். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி தொடச்சியுமே ஹாலில் வச்சாச்சு. எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பூஜை சாமானுமே ஒரு பக்கம் கழுவிட்டே இருக்குது. அதுக்குள்ளே வயிறு கபகவன் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் ரவை செஞ்சு சாப்பிட்லாம். ரவை உப்புமா தான் செஞ்சுட்டே இருக்கேன். ரவை உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்க சட்னி எதுவும் அரைக்கலை, டைம் இல்லை. அதெல்லாம் சுகரே தொட்டு சாப்பிட்டாச்சு. பூஜை சாமானுமே கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்படியே தரையில் வச்சுருக்குன்னு நினைக்காதீங்க. வீடெல்லாம் மாப் போட்டு தொடச்சி க்ளீனான வீடு தான். அதனால் கழுவி பூஜை சாமான்லாம் ஆற வச்சாச்சு. மதியம் லஞ்சுமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜ்ஜு பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். அது ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பூஜை பண்ணிட்டாங்க சீக்கிரமாகவே. அவங்க வடை கொடுத்துருந்தாங்க. அதுதான் தொட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்ச உடனே பொட்டு வைக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்க தான் 2 பேருமே, மஞ்சள் ஒருத்தவங்க, குங்குமம் ஒருத்தவங்க, வாசப்படிக்க பீரோவுக்கு எல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி எல்லா பொருளுக்குமே வச்சுட்டாங்க. கிரைண்டர், மிக்ஸி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்ட்டு எல்லாத்துக்கும் வச்சாச்சுங்க. வாசக்காலுக்குமே க்ளீன் பண்ணி வாசக்காலுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டே இருக்கோங்க. பசங்களுமே பார்த்திங்கன்னா புக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு அவங்களுமே பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அது கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. எனர்ஜிக்காக கொஞ்சம் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு அடுத்த வேலையை கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம். என்னுடைய வண்டிக்குமே பார்த்திங்கன்னா பட்டை போட்டாச்சு. ஹஸ்பண்ட் வண்டிக்கு, பசங்க சைக்கிளுக்குன்னு பட்டை போட்டு பொட்டும் வச்சாச்சு. ஹஸ்பண்டுமே பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். பழம்லாம் கழுவி பூஜை ரூமில் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். பழம் என்னடா இவ்வளோ ஹெவியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. வீட்டுக்கும் கடைக்கும் தான் இவ்வளோ பழம். வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதி பழத்தெல்லாம் கழுவி கடைக்குமே பேக் பண்ணியாச்சு. அப்புறம் பூசணிக்காய் சுற்றி போடுறதுக்காக அதுக்குள்ளே குங்குமமே வச்சாச்சு. அதுக்குள்ளே குங்குமம் கொட்டி காசு போடுவாங்க இல்லையா, அதுவுமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு விளக்குமே ஏற்றிட்டு பூஜையும் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு சுண்டல் தாங்க செஞ்சேன். வெல்லமும் கடலை சுண்டலும் சக்கரை பொங்கல் மட்டும்தான் செஞ்சேன். அப்புறம் பழம், பொரி, ஸ்வீட்டு, இது தான் இன்றைக்கி நான் செஞ்ச பிரசாதம். நீங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சாம்பிராணியுமே போட்டாச்சு. வீடு ஃபுல்லாக அவ்வளோ பக்தி மயமாக இருந்தது. நல்ல ஸ்மெல்லு. வீடு ஃபுல்லாக நல்லா புகையாக இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃபீஸ்க்குமே வந்துட்டு அங்கேயுமே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேயுமே சுவாமி தீபாராதனை காமிச்சு சுவாமியுமே நல்லா வேண்டிக்கிட்டு சுவாமியுமே ஆயுத பூஜையை கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு கோவிலுக்குமே கிளம்பி அங்கே சுவாமி சரஸ்வதி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவங்களையுமே வழிபட்டுட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்துட்டோம். இப்படி தாங்க நாங்கள் இன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாடினோம் ஃப்ரெண்ட்ஸ்.